Hi and hello friends, welcome back our AG Educational Guidance channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி AG Educational Guidance channel subscribe பண்ணுங்க and மறக்காம bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நாம பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா B.tech Artificial Intelligence. அந்த கோர்ஸ் பத்தின full and full details and கோர்ஸோட highlights பத்தி தான் பார்க்க போறோம். கோர்ஸோட லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் தான் அண்ட் ப்ரோக்ராம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த கோர்ஸுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் +2 எக்ஸாம் ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அதில் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தால் தான் உங்களால் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் அண்ட் ஆர் எலிஜிபிள். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா both entrance test based and merit based admission process தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து தான் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸோட ஆவரேஜ் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா 1 lakh to 1,50,000 பெர் ஆனம்க்கு இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு பிட்வீன் 10 LPA அண்ட் 15 LPAக்குள்ளே இருக்கும். ஜாப் ப்ரொஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு டாட்டா அனலிசிஸ்ட், டாட்டா சயின்டிஸ்ட், டாட்டா இன்ஜினியர், பிரின்சிபல் டாட்டா சயின்டிஸ்ட், கம்ப்யூட்டர் வைசன் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஜாப் ப்ரொஃபைல்ஸும் மோர் அண்ட் மோர் அவைலபிளாகவே இருக்குது. அண்ட் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும் இந்த கோர்ஸுக்கு மோர் அண்ட் மோர் அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் இன்னும் ஃபர்தராக மேலே ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் M.techம் பண்ணலாம் அண்ட் PhDயும் பண்ணலாம். நீங்கள் டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் செக்டரில் உங்களால் டீச்சிங் லைன்லேயும் போக முடியும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் PhD டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸில் உங்களால் டீச்சிங் லைன்லேயும் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். கோர்ஸோட சூட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த கோர்ஸ் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ஸை பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கனாலே அது போதும் உங்களுக்கு இந்த கோர்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ். அண்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் இன்னும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஈஸியாக உங்களால் இந்த கோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டீம் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களால் இந்த கோர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டடி பண்ண முடியும். நாம் பார்த்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் AG எஜுகேஷன் கைடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.